மாப்பிள்ளைய காணோம்னு சொல்லிட்டு எல்லா இடமும் முரளிய தேடுறாங்க. முரளி என்ன பண்றாரு, செவுத்து பக்கம் வந்து அந்த கோயில் செவுரு பக்கமா வந்து அப்படியே வந்து நின்னுட்டுருக்காரு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டி நிக்கிறாரு. இங்க எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க. அத கேட்டு அபியோட அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே வந்து அவரால முடியாம அப்படியே உட்காந்து "என்னப்பா ஆச்சு உங்களுக்குன்னு?" சொல்லிட்டு எல்லாம் பதறிறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடுக்குறாங்க. "இங்க பாருங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க. இப்படிப்பட்ட ஆள கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே நல்லது. உங்க பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஆளையா வந்து தேடி கண்டுபிடிப்பீங்க பாருங்க. இந்த மாரி வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக தாலி தவறிச்சுன்ற ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இந்த மாரி ஆளுங்கலாம் எப்படி வேணாலும் நடந்துப்பாங்க. இந்த மாரி ஆளுங்களுக்கு நீங்க உங்க பொண்ண குடுக்காம இருக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. நம்ம வந்து ராகவ் அத கேட்டு, "இல்ல தம்பி அந்த பையன் ரொம்ப நல்ல தம்பி. எதனால இப்படிலாம் பண்ணான்னு தெரியலையே. இந்த மாரி சின்ன விஷயத்துக்கு இப்படி போவாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, உடனே வந்து அந்த பாட்டிய கேட்குறாங்க, "என்னம்மா உங்க வீட்டு தம்பி இந்த மாரி பண்ணிட்டாரு" அப்படின்னோனே, "எனக்கே ஒண்ணும் புரியலங்க. அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. நான் என்னங்க பண்ண முடியும்?" அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. ச்சே இப்படி நடந்துச்சே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. உடனே வந்து ஆண்டாளம்மாக்கு செம கோவம் வருது. என்ன இது இந்த மாரி ஆயிடுச்சு. இவன் எங்க போனான்னு தெரியலையே. நம்ம வந்து இவ்ளோ சொல்லி இவன் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோமே. கடைசில இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, "சரி ஓகே கவலைப்படாதீங்க" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் தேத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து என் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என் பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாலே அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டே இருக்காரு அபியோட அப்பா. உடனே வந்து, "அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா. இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு சந்தோஷம் தான்னு" சொல்லிட்டு அபி சொல்றாங்க. ராகவ் உட்பட எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. "என்னம்மா சொல்றேன்னு?" "ஆமாப்பா இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. நான் உங்களுக்காக தான்ப்பா ஒத்துக்கினேன். நீங்க ஆப்ரேஷன் பண்ணின்னு தான் ஒத்துக்கினேன். கல்யாணம் எனக்கு நடக்க போதுன்ற எந்த ஃபீலிங்கும் எனக்கு இல்லவே இல்லப்பா. ப்ளீஸ்ப்பா இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா" அப்படின்னோனே, உன் மனச புரிஞ்சுக்காம நான் இந்த மாரி பண்ணிட்டேனேம்மா. அதுக்கு தான் கடவுள் எனக்கு இந்த தண்டனைய குடுத்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா அழறாரு. உடனே எல்லாரும் "கவலைப்படாத சிவராமா எல்லாமே சரியாயிடும்னு" சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவர சமாதானப்படுத்துறாங்க. அது வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. ராகவ் வந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி எல்லாரையுமே வந்து கூட்டிட்டு போறாரு. அடுத்து இது எல்லாத்தையுமே வந்து ஒளிஞ்சிருந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாரு. முரளியோட ஃப்ரெண்டு "என்னடா போயிட்டானா அவன்? அவன் போயிட்டானா? எல்லாருமே போயிட்டாங்க. உன் கல்யாணம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்னு. "ஆமாடா எல்லாரும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னோனே" ச்சே இப்படி நடந்துச்சு. எல்லாம் அந்த ராகவ் வந்து சொதப்பிட்டானேன்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு. அடுத்து வீட்டுக்கு போனோனே வந்து எல்லாரும் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. முரளி வந்து வீட்டுக்கு வராரு. முரளிய பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க ஆண்டாளம்மா. உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "இங்க பாருங்க எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்குறேன். அந்த நிலைமையில என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் இப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. வர்ற முகூர்த்தத்த பார்த்துருக்கேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் இந்த ஊர்லயே கோயில் வேணாம். வேற ஒரு கோயில் நான் சொல்லியிருக்கேன். வேற ஒரு வந்து இடத்துல சூப்பரா பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் வந்து எல்லார்கிட்டயும் சாரி கேட்குறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு ஆண்டாளம்மா செம்ம டென்ஷன் ஆகி உடனே வந்து பலார் பலான்னு அரையுறாங்க. உடனே ஒண்ணும் புரியாம முரளி யோசிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த பொண்ண இப்படி அழ வச்சுட்டு எல்லாம் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திட்டு ஓடிட்டு, இப்போ வந்து கூலா வந்து அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்வ. எங்கள பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? எவ்வளோ திமிரு இருக்கு உனக்கு இப்படி பேசுறதுக்கு? அவ்வளோதான் உன்ன புரியுதா? போனா போதும் இவ்வளோ நாளா வந்து உனக்காக வந்து எல்லார்கிட்டயும் சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான்டா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து விடுங்க அந்த பையன எதுக்கு? அப்பா நீ பண்ணதெல்லாம் போதும்ப்பா. தயவுசெய்து இங்கேருந்து போயிடுப்பா. உன்ன பார்த்தோனே எனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு சிவராமன். எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போக போறீங்களா எப்ப இல்லையான்றாங்க. உடனே வந்து "அபி நீங்களாவது சொல்லுங்க. நான் அப்படிப்பட்டவனா? எதுவும் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்றாரு. "இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் எங்க அப்பா சொன்னது தான். தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க" அப்படின்றாங்க. அபியும் "அபி நீங்களுமா?" அப்படின்னோனே, "நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம்ல. இவ்வளோ தூரம் சொல்லி கூட இங்க நின்னுட்டு இருக்க. உனக்கெல்லாம் அறிவில்ல. போடா இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளம்மா செமையா டென்ஷன் ஆகி கத்துறாங்க. உடனே வந்து ச்சே இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா அங்கேருந்து போறாரு முரளி.